பந்தம் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ. மெய்யழகன் கார்த்திக் அரவிந்த் சாமியோட ஆக்டிங்ல 96 மூவி டைரக்டரோட இயக்கத்தில் அந்த படம் ரிலீஸ் 96 படத்தை பார்த்துட்டு அதோட எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை பார்க்க நாங்கள் தியேட்டருக்குள்ள போனோம். எங்க எதிர்பார்ப்பு எதுவும் குறைஞ்சு போகலாம் தான் சொல்லணும். 2 பாய்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது மாமா மச்சாக்குள்ள இருக்கிற உறவை அவ்வளோ அழகா ரசிக்கும்படியா சொல்லியிருப்பாங்க. இதுல கொஞ்சம் பிசிறு தட்டிருந்தாலும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற வானவில் நண்பர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இது போல ஃபீல் குட் மூவியை பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாதாரணமான கமர்ஷியல் மூவி ரசிகர்களுக்கு, அதாவது ஃபைட்டு, காமெடி, பாட்டு அப்படின்னு விருப்பப்படுற ஃபேன்ஸ்க்கு இந்த மூவி பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியாது. பட் நம்ம ஃபேமிலியோட, அதாவது அக்கா தங்கச்சி ஃபேமிலி இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேமிலியாக உட்காந்து இந்த ஃபீல் குட் மூவியை என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக என் வியூவில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிராமத்து லைஃப் ரொம்ப பிடிக்குங்க. நானே ஒரு நாள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு இந்த மூவி. நான் கூட ப்ளூ ஸ்டேட்டஸ் சாரோட ரிவ்யூவை பார்த்தேன். அதில் வந்து அவர் லியோவோட இந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. லியோ படத்தில் மூவி நேம் அண்ட் கேரக்டர் கன்ஃபர்மேஷனுக்காக அடிக்கடி லியோ லியோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது போல் இந்த படத்தில் ஹீரோ கேரக்டரோட நேம் தெரியும், ஆனால் வந்து அங்கே தெரியாத போல காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அவர் இன்னும் படம் சரியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கேரக்டர் நேமை டிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை படம். அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், அதை எப்படி ஃபைன் பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்றதா படமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போச்சு, செம ஸ்பீடாக காமெடிலாம் இருந்து செம்மையாக வேற லெவலில் இருந்துச்சு. கார்த்திக் அண்ட் அரவிந்த் சாமியோட ஆக்டிங் வந்து வேற லெவல் தான் சொல்லணும். தியேட்டரில் வந்து ரொம்ப கிளாப்ஸ் அண்ட் சிரிப்பு சத்தம் அதிகமாக கேட்டுட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் டான்ஸ்லாம் ஆடுவேன். ஆனந்த் அபு ஸ்டெப்லாம் சூப்பராக ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். அரவிந்த் சாமி அவரோட மிட் ஏஜில் வந்து ஃபேமிலி இஷ்யூவால் அவங்க அத்தைக்கு அந்த வீடு கைமாறி போயிட்டு அந்த இஷ்யூவால் அவங்க வந்து சென்னைக்கு வந்து ரீலோகேட் ஆகுறாங்க. ஆஃப்டர் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க சிஸ்டர் மேரேஜுக்காக வந்து அவர் திருப்பி அவரோட சொந்த ஊருக்கே போகிறாரு அரவிந்த் சாமி. அப்படி போகும்போது அவர் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசி பழகின ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், அவங்க கூட இருக்கிற க்ளோஸ் பாண்டிங்கை வந்து அவ்வளோ அருமையாக சூப்பராக ரசிக்கிறபடியாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பர்டிகுலராக கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்றது அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பாங்க. படத்தில் மேக்ஸிமம் இல்லை, படம் ஃபுல்லாகவே வந்து இவங்க 2 பேர் பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அது நம்ம கூடவே பேசிட்டு இருக்க மாதிரி, அதாவது நமக்கு யாரோ கதை சொல்கிறாங்க, நம்ம அதை கேட்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நிறைய நல்ல விஷயம் இருந்தாலும் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டும் அந்த படத்தில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேசுறதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக பேசியிருப்பாங்க. நமக்கே ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்டின மாதிரி இருக்கும். ஐயோ வீட்டுக்கு போயிடலாமா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சில சமயம். அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். த்ரூ அவுட் த மூவி இவங்க 2 பேர் கூடவே நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. இவங்க 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் காமெடி சீன்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் இப்படி இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல மூவி. கிராமத்துல இருந்து சென்னைக்கு குடியேறின பசங்களுக்கு கண்டிப்பா இந்த அரவிந்த் சாமி கேரக்டர் கனெக்ட் ஆகும். யாருக்கெல்லாம் கிராமத்துல லைஃப் பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் கிராமத்துல போய் வாழணும் ஆசையோ, யாரெல்லாம் கிராமத்தை மிஸ் பண்றீங்களோ அவங்களாம் இந்த படத்தை போய் பார்க்கலாம். நீங்களும் படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஓவரால் சொல்ல போனால் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப லைக் பண்ணேன். ஆஃப்டர் வெரி லாங் டைம். டேக் கேர், பாய்.